ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போடாமல் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கேபிட்டல் வந்துட்டு வாஷ் அவுட் ஆகிருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்துட்டு இருந்திருக்கும். ஓகே, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 2 ட்ரேட் செட்டப் வந்துட்டு வந்தது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப். இந்த 2 ட்ரேடும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாம நிஃப்டி சார்ட்டை பேஸ் பண்ணி கூட வந்துட்டு சென்செக்ஸில் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது போல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு அமைஞ்சது. நேத்திக்கான வீடியோஸ்லேயே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், இந்த பாயிண்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு நான் மார்க் பண்ணுறது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு மார்க் பண்ணால், மற்றபடி வந்துட்டு வேறு எதுவுமே வந்துட்டு நான் பண்ணுறது கிடையாது. ஓகே, 30 மினிட்ஸில் ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டல் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது அதுக்கு டவுன் சைடு ஓப்பன் ஆகிட்டு அடுத்த ஒரு 3 கேண்டலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே 24,819 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த கேண்டல் வந்துட்டு பாருங்க 9:30 கேண்டல், இது ஒரு சாலிடான பையிங் கேண்டல். ஓகே, இதை அப்படியே வந்துட்டு நான் சென்செக்ஸ் சார்ட்டில் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த ட்ரேடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே இருக்கு 81,609. ஆனால் இந்த கேண்டல் க்ளோஸ் ஆனது வந்துட்டு பாருங்க. ஓகே, இப்போ நாம டெய்லி வந்துட்டு ரூல்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நிஃப்டியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இந்த 9:30 கேண்டல் நிஃப்டியை பேஸ் பண்ணி நாம வந்துட்டு சென்செக்ஸில் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்செக்ஸில் போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்துட்டு ஃபார்ம் ஆனது அது வரைக்கும் 81,304 இருக்கு. இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 81,574 வந்துட்டு இருக்கும். ஓகே, நாம இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற 81,500 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 81,500 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த 9:30 கேண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில். ஓகே, இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது என்ட்ரி வந்த கேண்டலுக்கு அப்புறம் நாம் வச்சுருக்க ஒவ்வொரு கிரிட்டீரியாவாக அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டே லோவிலேருந்து இந்த என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணேன் அப்படின்னா 388 ரூபா காமிக்குது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 389 ரூபாயில் வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். 389 ரூபாயில் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 291 ரூபாய் 75. ஓகே, அந்த டைம் அதாவது நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டே லோ எவ்வளோ ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா 331 தான். ஓகே, அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இன்னும் கீழே தான் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இந்த கேண்டல் 9:36 கேண்டல்லே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஆர்டரை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எவ்வளோ போயிருக்கு பாருங்க, ஹை 533 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகே, என்னோட டார்கெட் 50% அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 583 ரூபா 50. ஓகே, அதாவது ஒரு 25% வந்துட்டு டார்கெட் போயிருக்கு. ஆனால் நாம் அந்த 25% டார்கெட்டில் எக்ஸிட் ஆகக்கூடாது. எதனால் அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணியே வந்துட்டு ஆகணும். ஓகே, இந்த 583 ரூபா போகாமல் 291 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் இல்லையா? ஸோ இந்த கேண்டல் ஓகே, அதாவது 9:57 கேண்டல் வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் 97 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 100 பாயிண்டே வந்துட்டு இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, இந்த ட்ரேடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு. நாம் ஒரு லாஜிக்குள்ளே வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நான் இந்த ஸ்டாப் லாஸை வந்துட்டு மனப்பூர்வமாக
ஏற்றுக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரேடு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு 10-20 போல் இந்த டைமில் மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருந்தது. நான் அப்போ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, 700ல் நான் வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்படின்றது இந்த கேண்டல்லையே வந்துட்டு நான் என்ட்ரி ஆகிட்டேன். ஓகே, இந்த கேண்டல்லையே, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10-15 கேண்டல்லையே வந்துட்டு நான் என்ட்ரி ஆகிட்டேன். 700ல் நான் என்ட்ரி ஆகிருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 620 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 பாயிண்ட் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன். அந்த மெசேஜ்லேயே நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடு. ஓகே, இந்த ட்ரேட் என்ன ஆனது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு 11 o'clock போல் இந்த ட்ரேடுமே வந்துட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மெசேஜை வந்துட்டு நான் கொடுக்கும் பொழுதே சொல்லியிருப்பேன், இது ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடு. ஓகே, இந்த லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணுமா, ஏன் அதை அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, பிகினர் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். பட் கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் சர்வே பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த இடத்துல ரொம்ப 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 கம்மியான கேபிட்டலை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு வாய்ப்பை வந்துட்டு நம்ம ஏற்படுத்திக்கணும். ஓகே, அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ப்ரீமியம் அதாவது 700ல் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணியிருக்கவே மாட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எதனால் வந்துட்டு இந்த ட்ரேடை அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட லாஜிக்கை வந்துட்டு பிரேக் பண்ணவே கூடாது. ஓகே, அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இன்னைக்கு நாம் இந்த ட்ரேடெல்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாளைக்கான மார்க்கெட்டில் நம்மளால் வந்துட்டு ட்ரேடே வந்துட்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ட்ரேடான அந்த ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். இந்த ட்ரேட் செட்டப் எத்தனை நாள் வந்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம மைண்டில் வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுதும் நம்மளோட கேபிட்டலை 20%க்கு மேலே யூட்டிலைஸ் வந்துட்டு பண்ண முடியாது. இப்போது நீங்களோ நானோ இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம், அதாவது இந்த கேண்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு, எப்படியெல்லாம் மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம். பட் நம்மளோட என்ட்ரி கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு, நம்ம என்ட்ரியை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேடு வந்துட்டு மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது எல்லா ட்ரேடுக்கும் நீங்கள் இந்த வேர்ல்டில் இருக்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இது வந்துட்டு காமன் தான். இதை ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்துட்டு மைண்டில் வந்துட்டு திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்துட்டு இதோட லாஜிக் வந்துட்டு புரியும். ஓகே கைஸ், இப்போது நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு, அதையும் வந்துட்டு இந்த வீடியோவிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 11:30 கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகிருக்கும். ஓகே, இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா கிரிட்டீரியாவுமே வந்துட்டு மேட்ச் ஆகும். ஆனால் இந்த ட்ரேடை வந்துட்டு நான் ஏன் எடுக்கலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங்க் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆனது 11:30. ஓகே, எப்பயுமே வந்துட்டு சொல்கிறது தான், அதாவது ஒரு ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா 10:45க்குள்ளே வந்துட்டு அந்த ட்ரேட் வந்தது அப்படின்னா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். தென் 11:15க்குள்ளே அந்த ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத முந்தைய வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகே, இதே ட்ரெண்டிங் ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட் அல்லது ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போகிற வரைக்குமே வந்துட்டு வெயிட் பண்ண மாட்டேன். ட்ரெண்டிங் ட்ரேடுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, பட் ரிவர்சல் ட்ரேட் செட்டப்புக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு இருக்குது. அதாவது 9:30லேருந்து ஒரு 10:45க்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அல்லது 1:15க்கு மேலே 2 o'clockக்குள்ளே ஒரு ட்ரேடு வந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். எல்லா ட்ரேடுக்குமே எந்த மாதிரி ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலுமே நாம் வச்சுருக்க கிரிட்டீரியா மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதர்வைஸ் வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நியரஸ்ட்டாக வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கிற இண்டிசஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி. ஓகே, இப்போ அடுத்த 2 நாள் வந்துட்டு நம்ம சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு பார்க்க தேவையில்லை, ஒன்லி வந்துட்டு நிஃப்டி சார்ட்டை மட்டுமே வாட்ச் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போது இவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகி முடிச்சிருக்கு இல்லையா, ஸோ இதை எல்லாமே நான் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு மார்க்கெட் ஆல்ரெடி ஒபே பண்ணிடுச்சு. ஸோ அதனால் எல்லா லைனையுமே நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க லைன்ஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதுமானதாக வந்துட்டு இருக்கும்.
ஓகே, இப்போ நான் எல்லா லைனுமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஏதாவது வந்துட்டு செல்லிங் கேண்டில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில். ஸோ அதனால் வந்துட்டு அதை ரெட் கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு பையிங் கேண்டில், அதாவது 2:15 கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். ஸோ அதனால் இதை வந்துட்டு க்ரீன் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 245 கேண்டில் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இங்கே மெஷர்மெண்ட் டூல் இருக்கும், அதை எடுத்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். டவுன் சைடு விக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14.15 வந்துட்டு இருக்குது. டாப் சைடு விக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10.90 தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போது இது ஒரு சாலிடான பையிங் கேண்டில், இதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையில் வந்துட்டு நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த வீடியோவிலேயே சொல்லிக்கிறேன், நாளைக்கு வந்துட்டு வீடியோ வராது. பட் வந்துட்டு நான் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா நான் கொஞ்சம் ட்ராவலில் இருக்க போகிறேன். நான் என்னோடய லேப்டாப் வந்துட்டு எடுத்துகிட்டு தான் போகிறேன்.